தடாகத்தில் KMCH மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையம் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. திறப்பு விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ ஆலோசனை கட்டணம் ஆண்டிற்கு ரூபாய் 30 மட்டுமே மருத்துவமனை தலைவர் நல்லா ஜி. பழனிசாமி அறிவித்தார். கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் KMCH மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையத்தை முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி MLA துவக்கி வைத்தார். திறப்பு விழாவிற்கு KMCH தலைவர் டாக்டர் நல்லா ஜி. பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை தலைவர் நல்லா ஜி. பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், இப்புதிய ஊரக மையத்தில் புறநோயாளிகள் மருத்துவர் ஆலோசனை பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 30 மட்டுமே செலுத்தி 1 வருடம் முழுவதும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இம்மையத்தில் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, இரத்தத்தில் உப்பின் அளவு, கிரியாட்டினின், இரத்தத்தில் சர்க்கரை அளவு, பாப்ஸ்மியர் பரிசோதனை, இரத்த வகை, மலேரியா, பாரசைட், மார்பு எக்ஸ்ரே, ECG போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசம். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் நபர்களுக்கு 3 நாட்களுக்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட KMCH மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் நா. கார்த்திக், தோ.ஆ. ரவி, தளபதி முருகேசன், மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், கழக நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல். இன்னைக்கு KMCH மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள், அதனுடைய செவிலியர்கள் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும். முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள், ப்ரிவென்டிவ் ஹெல்த்து, அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மருத்துவக் கல்லூரிகளுக்கு 2 முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது ஒன்று, இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டர்னு ஒன்று. நாங்கள் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநல்லூரில் வச்சுருக்கோம். இன்னொன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறத வாகராயம்பாளையம், கோயம்புத்தூருக்குமே கிழக்க இருக்கிற இடத்துல, அந்த முக்கியமாக அது சூலூர் பிரிவிலிருந்து வடக்க போகிறது, அது அந்த வாகராயம்பாளையம், அந்த ஊரில் வச்சுருக்கிறோம். அப்புறம் ஊருக்கு மேற்கே ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணுன்னு எனக்கு நம்மளால் ஒரு ஆசை. அதனால் இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டரை ஆரம்பிச்சிருக்கோம். இது முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த்து, மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த்து, வருமான் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமான் காப்போங்கிற முறையில் இங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்கே வருவாங்க. இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, ஹைஜீனிக் சிச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி, ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ், இதெல்லாம் பார்த்து அப்புறம் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும், யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம். இதுக்கு மருத்துவக் கல்லூரியில் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த கம்யூனிட்டி மெடிசின் இருக்கிற ப்ரொஃபஸர் இந்த மருத்துவமனைக்கு இன்சார்ஜாக இருப்பார். கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவக் கல்லூரியில் கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச். தடாகத்தில்
தடாகம் ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நமது பழைய சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சாதாரணமான குடும்ப அமைச்சர். அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்துன்னா அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவரை இங்கே ரூரல் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அவர் அழகாக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார். அவருடைய பார்வையில் இதுவும் அப்பப்போ வேணும்னு அவர் பண்ணி கொடுப்பார். இங்கே வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. கூட இந்த ஊரில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டரு மற்ற ஆளுகள்லாம் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற ஹெல்த் ரிலேட்டடை நாங்கள் பண்ணுவோம். 3 வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே வில்லேஜில் கம்ப்ளீட்டாக நாங்கள் செக்கப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3 வில்லேஜஸ் எடுத்து ரூரல் ஹெல்த் சென்டர் மாதிரி இன்னொரு 3 வில்லேஜ் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம நாட்டில் பாப்புலேஷனில் யாருக்கு என்ன வியாதி இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் வியாதி இருக்குது அப்படின்னு தெரியாது. சரியான அக்கௌண்ட்ஸ் கிடையாது. அதையும் நாங்கள் எடுத்துருக்கோம். அந்த வேலையுமே இந்த தடாகம் வில்லேஜு, காலப்பட்டி வில்லேஜு, நல்லாம்பட்டி வில்லேஜ் 3 வில்லேஜ் எடுத்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத என்னென்ன வியாதி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து அதையும் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இடம். பிகாஸ் இந்த வில்லேஜ் எனக்கு 30 வருஷமாக தெரியும்.